ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். 171 அப்டேட்ஸ் வந்து ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் கட்டுன்றாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு தீனியாக இப்போ தான் வந்து ஒரு போஸ்டர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. ரஜினி வந்து வாட்சிகளை விலங்காக கொண்டு ஒரு போஸ்டர் வெளியிட்டு மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதை விட வந்து மக்கள் ரஜினி ரசிகர் எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி வந்து எக்ஸ் வலைதளத்தில் திரு லோகேஷ் கனகராஜ் பதிவு பண்ணியிருந்தார். வருகின்ற தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 இந்த படத்தினுடைய டீசரை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னா ரஜினி ரசிகர்லாம் கொண்டாடிட்டாங்க. ஆஹா, ஏப்ரல் 14 தலைவர் படம் வரப்போகுது, அதை பார்த்து அவர் என்ன மாதிரி ஜேர்னியில் அந்த படத்தில் நடிக்க போகிறாரு, என்ன மாதிரி இந்த பதக்கலம் இருக்க போகிறது, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு. ஏன்னா அது விக்ரமுக்கும் லியோவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜோட 171 படம் பெரிய விருந்தாக இருக்கிறப்ப டக்குன்னு கரெக்டாக ஒரு வாரத்தில் மறுபடியும் ஒரு அறிவிப்பை வந்து எக்ஸ் வலைதளத்தில் திரு லோகேஷ் கனகராஜ் போடுறாரு. அதாவது ஏப்ரல் 14 அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டீசர் வெளியிடல, ஏப்ரல் வந்து 14 வெளியிடாமல் ஏப்ரல் 22 தான் நாங்கள் வெளியிட போகிறோம். இதுக்குள்ளே என்னடா அது ஏப்ரல் 14 வெளியிடாமல் எதுக்கு 22 போயிட்டாங்க, இதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய கணத்தில் நடக்கிறப்ப அந்த இடத்துல தான் அதாவது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள்னு சொல்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த ரிலீஸ் இந்த டீசருடைய அந்த வெளியீட்டை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருக்கிறார் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். என்னடா எதுக்கு தள்ளி வைக்க சொல்லியிருக்காரு? ஒரு சாதாரண டீசர்னா இதே ஏப்ரல் 14 தான் விஜயோடைய கோட் படத்தையோடைய ஃபஸ்ட் சிங்கிள் வெளியிட போகிறது. அப்போ விஜயோட கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிடுறப்ப இதையும் வெளியிடுறப்ப இணையதளத்தில் தேவையில்லாத சர்ச்சைகள் வரும். ஏற்கனவே இப்போ தான் அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சையே அடங்குச்சு. எப்போ அடங்குச்சு? இப்போ தான் லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் விஜயே வாயை திறந்து சொன்னார், இந்தியா தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் தான், புரட்சி கலைஞர்னா திரு விஜயகாந்த் தான், மக்கள் தலைனா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான், நடிகர் தலைனா திரு விஜயகாந்த் அவர்கள் தான், தலைனா அஜித் அவர்கள் தான் சொல்லி வாயை திறந்து நான் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு லியோவுடைய வெற்றி விழாவில் திரு விஜய் சொன்னவனு தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதேமாரி ரஜினியும் வந்து லால் சலாம் படத்தினோடு சொல்கிறப்ப தான் விஜயெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த போகிறேன், விஜயோட என்னை கம்பேர் பண்ணுறதே எனக்கு காமெடியாக இருக்குது, சின்ன பையன் இப்போ தான் அரசியலுக்குலாம் வந்துடுவார், அவர் வந்து அவரோட என்னை கம்பேர் பண்ணுற வேலை பண்ணாதீங்க, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் நான் தூக்கி வளர்த்த குழந்தையும் சொல்லி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விஜய்க்கும் எனக்கும் சக போட்டி கிடையாது, நான் எங்கேயோ பருந்து மாதிரி மேலே செஞ்சிட்ருக்கேன், இவங்களாம் சாதாரண காக்கா தான் வந்து டச் பண்ணிட்டு போவாங்கன்னு அந்த காக்கா கழுதெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக செட்டில் ஆகிடுச்சு. அதற்கப்புறம் தான் விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் யார் சூப்பர் ஸ்டார்ன்ற சர்ச்சைக்குள்ளேயே இந்த அடித்து கொள்கிற வேலையை நிப்பாட்டப்பட்டது. அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்குறப்ப மறுபடியும் வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு திரு ரஜினி வந்து பெருந்தன்மையுடன் லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 14 கோட் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிடுறப்ப மறுபடியும் இது வரப்போ தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ இது வந்து ஃபஸ்ட் சிங்கிள் வந்து கோட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் போட்டோம், ஏப்ரல் 22 வந்து நம்மளுடைய டீசரை வெளியிட்டுக்கலான்னு சொன்னோன்னே அது லோகேஷ் கனகராஜ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், கெட்டாலும் மேன்மக்கள் தான், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்கிறாங்க. ரஜினி வந்து இவ்வளோ நாள் வந்து சினிமாவில் இருக்கிறப்ப விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாலும் தேவையில்லாமல் சர்ச்சைகளை சொல்லி இந்த ரசிகர்களை குழப்ப வேணாம், தேவையில்லாத சீக்வன்ஸை கொண்டு வந்து ரசிகர்கள் 2 பேருக்கு சண்டை போட வைக்க வேணாம். இன்றைக்கி இளைஞத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய வைரலாக மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது பாசிட்டிவாக மட்டும் இல்லாமல் நெகட்டிவாகவும் போய் சேருது. இந்த சர்ச்சைக்குள்ளே இப்போ தான் அடங்கி ஓரளவு செட்டில் ஆனோன்னே மறுபடியும் ஒரே நாளில் வந்து கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் நம்ம லோகேஷ் கனகராஜுடைய 171 படத்தினுடைய டீசரும் வெளியிட்டால் தேவையில்லாமல் இணையதளத்தில் சர்ச்சைகள் வரும் அப்படின்றத முன்கூட்டியே அறிந்து அதை தள்ளி வைத்து சொல்லியிருக்கிறார். அது லோகேஷ் கனகராஜும் ஏற்றுக்கொண்டு தான் இப்போ எக்ஸ் வலைதளத்தில் சொல்கிறாரு, ஏப்ரல் 14 நாங்கள் டீசரை வெளியிடல, ஏப்ரல் 22 தான் வெளியிட போகிறோம், ரசிகர்கள்லாம் கொண்டாட தயாராகுங்கள். அப்போ ரஜினியோடைய பெருந்தன்மை மூலம் இன்றைக்கு 2 ரசிகர்களும் அடித்து கொள்ளும் இந்த வேலை தவிர்க்கப்பட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.